கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷகம் 19வது அதிகாரத்திலே 1 10 வசனங்களிலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிக்கோ என்ற வழியாக அவர் நடந்து போய் கொண்டிருந்தார். அப்பொழுது அநேக ஜனங்கள் அவரை பார்க்கும்படியாக கூடி வந்திருந்தார்கள். பயங்கரமான நெருக்கம், கூட்டம் பயங்கரம் அதிகமாக அலைமோதி கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே ஆயக்காரனுக்கு தலைவனும் ரொம்ப ஐஸ்வர்யக்காரனுமாக இருந்த, ரொம்ப பணக்காரனாக இருந்த சக்கேயு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆசையாக இருந்தது. அந்த நாளில் அவர் ஊருக்கு வர்றாருன்னு, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு எப்படியாவது அவரை இன்று பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் ரொம்ப விரும்பினான். ஆனால் அவன் ரொம்ப குள்ளனாக இருந்தபடியினால், கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அவன் இயேசுவை எப்படி பார்ப்பது என்று யோசித்து ஒரு காரியத்தை அவன் முடிவு செய்தான். ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் மேலே ஏறி அமர்ந்து கொண்டான். மேலே உட்காந்து நம்ம எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்த்துடலாம், இந்த நாளில் பார்த்துடலாம் சொல்லி அவன் ஏறி அமர்ந்திருந்தான். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வந்தார். பயங்கரமான கூட்டம். அப்போ சக்கையை மேலே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த வழியாக நடந்து போகும்போது கரெக்டாக அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட அவர் போய் நின்று மேலே பார்த்துட்டு, சகையுவே, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே சகைக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து தங்க போகிறாரு என்று சொல்லி அவன் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அவனை அழைத்து கொண்டு போனான். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? எல்லாரும் அவங்க முறுமுறுத்தாங்க. ஏன்னா இவன் வந்து ஒரு பாவியான மனுஷன், ஆனால் இவனுடைய வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறாரே என்று சொல்லி எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வீட்டுக்கு போன பிறகு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் என்னுடைய ஆஸ்தியில் பாதி இதை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். நான் எவ்வளோ ஆஸ்தி வச்சுருக்கேனோ, எவ்வளோ பணக்காரனாக இருக்கிறேனோ அதில் பாதியை நான் ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். அதே போல் எத்தனை பேர்கிட்ட நான் அநியாயமாக வாங்கியிருந்தேன்னா அதை நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்துட்றேன் சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரத்தில் சொன்னான். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இவன் பாவியான ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த வசனத்தையும் அந்த இடத்துல சொல்கிறார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாவியான நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ரொம்ப பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் அநியாயமாக கொள்ளையடிச்சிருக்கிறேன், அநியாயமாக சம்பாதிச்சிருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு விதமான பயம் இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு அவரிடத்துல நீங்கள் மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தருக்குள்ளே நாம் வாழ்வோம். கர்த்தர் நிச்சயம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.